இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது இந்தியா. 25 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரை. விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணம். உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். மத்திய கிழக்கை நோக்கி மேலும் போர்க்கப்பல்களை அனுப்பியது அமெரிக்கா. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் அடிபணியும் என ட்ரம்ப் நம்பிக்கை. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்ததால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி. வணக்கம். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும் மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் மரபுப்படி நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்று குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். நாட்டின் ஊரக பகுதிகளில் 125 நாட்கள் வேலை திட்டத்தை அமல்படுத்தவே விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் கொண்டுவரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டதும் அந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியினரின் கடும் அமளிக்கு நடுவே தொடர்ந்து பேசிய திருமதி திரௌபதி முர்மு கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் மக்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு குறைந்துள்ளதாகவும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய பாதுகாப்பு படை வீரர்களின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகம் கண்டதாகவும் எத்தகைய பயங்கரவாத செயலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளில் பொருளாதார சிக்கல்கள் தொடர்ந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரம் மிக வலுவாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக அளவில் அரிசி உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கடந்த ஆண்டில் மட்டும் 350 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி செய்து நமது நாடு சாதனை படைத்துள்ளதாகவும் திருமதி முர்மு தெரிவித்தார். माननीय सदस्यगण, मुझे ये देखकर संतोष है कि आज देश के युवा, किसान, श्रमिक और उद्यमी विकसित भारत के निर्माण में अपनी भूमिका का लगातार विस्तार कर रहे हैं. बीते वर्ष के उत्साहवर्धक आंकड़े इसका प्रमाण है. पिछले वर्ष में भारत ने रिकॉर्ड 350 मिलियन टन से ज्यादा खाद्यान्नों का उत्पन्न हुआ है. உலகின் மூன்றாவது பெரிய மெட்ரோ சேவை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்ற அவர் நாட்டின் கிராமங்கள் அனைத்தும் நெடுஞ்சாலைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் 95 கோடி பேருக்கு கிடைத்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் பலியானது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று காலை 8:10 மணிக்கு மும்பையில் இருந்து பாராமதிக்கு பம்பாஜியா லியர்ஜெட் 45 தனியார் விமானத்தில் அவர் சென்றார். பாராமதியில் விமானத்தை தரையிறக்க முயற்சி மேற்கொண்ட போது போதிய வெளிச்சமின்மையால் தரையிறக்க முடியவில்லை. 8:46 மணிக்கு ரேடாரில் இருந்து விமானம் மறைந்த நிலையில் 8:48 மணிக்கு பாராமதி விமான நிலைய 11வது ஓடுபாதை அருகே விமானம் தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார், அவரது உதவியாளர் விதீப் ஜாதவ், பாதுகாப்பு அதிகாரி பிங்கி மாலி, விமான கேப்டன் சுமித் கபூர், துணை விமானி ஷாம்பவி பதக் ஆகியோர் தீயில் கருகி பலியானார்கள். அஜித் பவாரின் உடல் அவர் அணிந்திருந்த கடிகாரத்தை கொண்டு அடையாளம் காணப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான அந்த விமானம் 16 வருடங்கள் பழமையானது என்பது தெரியவந்துள்ளது. விமானம் 100% பாதுகாப்பானது என்றும் விமானியும் துணை விமானியும் அனுபவம் மிக்கவர்கள் என்றும் விமான நிறுவன உரிமையாளர் திரு VK சிங் தெரிவித்துள்ளார். எனினும் விபத்துக்கான காரணம் குறித்து வெளிப்படையான வகையில் விசாரணை நடத்தப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 66 வயதான அஜித் பவார் 1982ஆம் ஆண்டு சர்க்கரை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 1991ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் 1992ஆம் ஆண்டு திரு சரத்பவார் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவாரின் சகோதரர் மகரான அஜித் பவார் 2023ஆம் ஆண்டு கட்சியை உடைத்து வெளியே வந்தார். பாஜக தலைமையிலான மகாராஷ்டிரா அரசில் சேர்ந்தவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் கைப்பற்றினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்று திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார்.
மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானது குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ள தலைவர்கள் விபத்து குறித்து உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளனர். விமான விபத்தில் அஜித் பவார் பலியானது அதிர்ச்சியளிப்பதாகவும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி திரு சரத்பவாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். அஜித் பவார் பலியான செய்தி இதயத்தை நொறுக்குவதாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் அஜித் பவார் பலியானது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அஜித் பவார் உள்ளிட்டோர் விமான விபத்தில் பலியான செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த துயரத்தின் வீரியத்தை உள்வாங்கிக் கொள்வது மிகவும் கடினம் என்று கூறியுள்ளார். பாராமதி விமான விபத்தில் அஜித் பவார் பலியானது குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பியுள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து விலக தயார் என்று சில தினங்களுக்கு முன்பு அஜித் பவார் அறிவித்திருந்ததாக சமூக வலைதளங்கள் மூலம் தெரிய வந்ததாகவும் இந்நிலையில் விமான விபத்தில் அவர் பலியானது சந்தேகம் ஏற்படுத்துவதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். ஆளும் கட்சியில் உள்ள தலைவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். Few days ago, I came to know that from social network that somebody from other party they gave a statement that Ajit Pawar is willing to leave the BJP. And now what happened today? I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. அஜித் பவார் விமான விபத்தில் பலியாவார் என்று கனவில் கூட நினைத்தது கிடையாது என்று கூறியுள்ள மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே அஜித் பவாரின் உடல் பாகங்கள் வைக்கப்பட்டுள்ள பாராமதி மருத்துவமனை முன்பு தேசியவாத காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியுள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக போரில் இறங்கப் போவதாக ஹிஸ்புல்லா ஹவுதி இயக்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் மேலும் ஒரு போர்க்கப்பல் அணியை அனுப்பியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஈரானில் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததை அடுத்து காவல்துறையினரும் ராணுவத்தினரும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்நிலையில் மக்களை துன்புறுத்தினாலோ கைது செய்யப்பட்டவர்களை தூக்கில் போட்டாலோ ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். தூக்கு தண்டனை ஏதும் நிறைவேற்றப்படாது என்று ஈரான் அரசு அறிவித்த நிலையில் தாக்குதல் திட்டம் கைவிடப்பட்டதாக ட்ரம்ப் கூறினார். எனினும் விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் சில போர்க்கப்பல்கள் ஈரான் நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தை தொடர்ந்தால் அந்நாட்டின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் கூறினார். இதையடுத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஈரானுக்கும் உயர் தலைவர் கமேனிக்கும் ஆதரவு தெரிவிக்கும் கூட்டத்தை ஹிஸ்புல்லா இயக்கம் நடத்தியது. இதில் காணொளி மூலம் பேசிய அந்த இயக்கத்தின் தலைவர் நயீம் காசிம் ஈரான் மீதான எந்தவொரு தாக்குதலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பற்றி எரிய செய்யும் என்று எச்சரித்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார் ஹிஸ்புல்லா நடுநிலை வகிக்காது என்றும் உரிய நேரத்தில் எதிர்வினையாற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஈரான் மீதான தாக்குதல் லெபனானையும் பாதிக்கும் என்பதால் ஈரானை ஆதரிக்கப் போவதாக தெரிவித்தனர். ஏமனில் இருந்து செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் லோவா மாகாணம் கிளைவ் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ட்ரம்ப் ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் திறனை அழித்துவிட்டதாகவும் இந்த பிரச்சனையில் ஈரான் உடன்படிக்கை செய்தே ஆக வேண்டும் என்றும் கூறினார். மற்றொரு போர்க்கப்பல் அணி ஈரான் நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே வெனிசுலா மற்றும் ஈரான் நாடுகளின் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலாசோவ், சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜூன் ஆகியோர் காணொளி மூலம் ஆலோசனை நடத்தினர். இதனால் உலக அளவில் ஏற்படக்கூடிய அரசியல் மற்றும் ராணுவ சூழல் குறித்து கவனித்து வருவதாக கூறிய ஆண்ட்ரே, ராணுவ ஒத்துழைப்பும் தேவைப்படக்கூடும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து உயர்ந்து வரும் ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 5000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. பல்வேறு துறைகளில் தேக்க நிலை நிலவுவதால் சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தற்போது தங்கம் வெள்ளியில் பெருமளவு முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து இந்தியாவில் தங்கம் விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் வங்கிகளின் வட்டி விகிதம் குறைப்பு, அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பின் வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த
கடந்த டிசம்பர் மாதம் தங்கம் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயை தாண்டி நடுத்தர வர்க்கத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தங்கத்துடன் போட்டி போட்டு வெள்ளி விலையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,24,880 ரூபாயாகவும் 1 கிராம் 15,610 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 1 கிராம் 400 ரூபாயை எட்டியுள்ளது. நிலக்கடலை விலை உயர்வால் கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலையை இன்று முதல் 40% உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். பிரபலமான கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்த பின் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலும் அதன் விற்பனை அதிகரித்துள்ளது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 120 கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. சில மாதங்களுக்கு முன் 80 கிலோ நிலக்கடலை மூட்டை 8000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 6500 ரூபாய் அதிகரித்து 14500 ரூபாயாக விற்பனையாவதால் கடலை மிட்டாய் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. இதை சமாளிக்கும் வகையில் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்துவது என இன்று நடைபெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கடலை பருப்பு கிட்ட ஒரு 2 மாசமா விலை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இன்னைக்கு தங்கம் மாதிரி விலை கூடிட்டே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% பருப்போட விலை கூடியிருக்கிறதுனால கோயில்பட்டி கடலை மிட்டாய் வியாபாரிகள் ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்கும். இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய்க்கு ஒரு 40% விலை ஏற்றம் பண்ணியிருக்கோம். 1 கிலோ கடலை மிட்டாய் விலை 160 முதல் 180 ரூபாய் 80லிருந்து 220 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையில் 200 முதல் 220 ரூபாயாக உள்ள 1 கிலோ கடலை மிட்டாய் விலை 260 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீதான நடவடிக்கை என்ற பெயரில் மினசோட்டா மாகாணத்தில் குடியேற்றத்துறை அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகின்றன. மினியோபோலிஸ் நகரில் உள்ள ஈக்வடார் நாட்டு தூதரகத்தில் நேற்று அத்துமீறி நுழைய முயன்ற அமெரிக்க குடியேற்றத்துறை அதிகாரியை ஊழியர்கள் தடுத்து வெளியேற்றியதாக ஈக்வடார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைநகர் குயிட்டோவில் உள்ள அமெரிக்க தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்த வெளியுறவு அமைச்சகம் இது மீண்டும் நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே மினியோபோலிஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியேற்றத்துறையை கண்டித்து பேசிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ஹான் உமர் மீது ஒரு நபர் திரவத்தை பீச்சி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் வெண்மேக கூட்டம் மலை முகடுகளில் தவழ்ந்து வருவது பார்வைக்கு விருந்து படைப்பதாக உள்ளது. கொடைக்கானலில் உறைபனி நீர்ப்பனி காலங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்போது அதிகாலை நேரங்களில் தெளிந்த வானிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் கோக்கர்ஸ் வாக் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து மலை முகடுகளை பார்க்கும் பொழுது கடல் அலைகள் போல வெண்மேகங்கள் அலையலையாக நகர்ந்து வரும் காட்சி பார்வைக்கு விருந்து படைப்பதாக உள்ளது. வானில் கடல் அலைகள் இருப்பது போல காட்சியளிக்கும் இந்த இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை தொடரும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சிகள் அணிமாறுவது சகஜமானதுதான் என்றார். அனைத்து தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய திரு வைகோ தேர்தலை எதிர்கொள்ள திமுக கூட்டணி தயாராக உள்ளதாக தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியை 26க்கு பின்னரும் தொடரும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. டபுள் என்ஜின் என்ற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்ற வாசகத்துடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிக்கும் சுவரொட்டிகள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து ஒட்டப்பட்டு வருகின்றன. கரூர் மற்றும் மதுரை மாவட்டம் மேலூரில் நேற்று இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதை அடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று ஒட்டப்பட்டுள்ளன. அடிமைகளை விரட்டுவோம் தமிழ்நாட்டை காப்போம் என்ற வாசகத்துடன் திரு மோடி எடப்பாடி திரு பழனிசாமி திரு அன்புமணி திரு டிடிவி தினகரன் திரு GK வாசன் ஆகியோர் ரயில் என்ஜினில் தொற்றிச் செல்வது போன்ற படம் சுவரொட்டி இடம்பெற்றுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் தை மாத முகூர்த்த தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கோயில் முன்பு உள்ள சண்முக விலாச மண்டபத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து திருமணங்கள் நடந்ததால் மணமக்களின் உறவினர்கள் நண்பர்கள் என கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் காவடி மண்டபம் திருப்புகழ் மண்டபம் அருகில் திருமண பந்தல்கள் அமைக்கப்பட்டு 65 திருமணங்கள் நடைபெற்றன. இன்று ஜனவரி மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் ஆலயத்தில் 50 ஜோடிகளின் திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன.
ஆன்லைனில் வாங்கிய காலணி கிழிந்ததால் காலணி தயாரிப்பு நிறுவனம் 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாகியை சேர்ந்த பெண் வழக்கறிஞருக்கு அவரது உறவினர் 2024ஆம் ஆண்டு ஆன்லைன் மூலம் காலணி ஒன்றை பரிசாக வழங்கினார். அந்த காலணியை அணிந்து நீதிமன்றம் சென்றபோது காலணி இரண்டாக கிழிந்ததால் வழக்கறிஞர் தடுமாறி விழுந்து காயமடைந்தார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த குறைதீர் ஆணைய தலைவரும் உறுப்பினர்களும் காலணி தயாரித்த நிறுவனம் காலணிக்குரிய தொகை ரூபாய் 4,547 வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்றும் மன உளைச்சலுக்கு இழப்பீடாக 50,000 ரூபாய், வழக்கு செலவாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். வேடச்சந்தூர் அருகே நாகம்பட்டியில் போலி ஆதார் அட்டை பெற்று வாடகை வீட்டில் தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் காவல்துறை தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டதில் வங்கதேச தலைநகர் டாக்காவை சேர்ந்த மசூத் மியா, நாராயண்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த முகமது அலமின் ஆகிய இருவரில் ஒருவர் மேற்கு வங்க எல்லை வழியாக, மற்றொருவர் கடல் வழியாகவும் இந்தியாவுக்குள் நுழைந்தது தெரியவந்தது. கோட்டையூர் தனியார் ஆலையில் தையற்காரர்களாக பணிபுரிந்து வந்த அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை கனமழை பெய்தபோது கல்லார் மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்கள் இடையே ரயில் பாதையோரத்தில் இருந்த மரங்கள் சாய்ந்து குறுக்கே விழுந்தன. இதனால் உதகையிலிருந்து வந்த மலை ரயில் ஹில்க்ரோவ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இருட்டத் தொடங்கியதால் ரயில் பாதையை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள முடியாத நிலையில் மலை ரயில் குன்னூர் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பயணிகள் பேருந்து மூலம் மேட்டுப்பாளையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 487 புள்ளிகள் அதிகரித்து 82,345 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 167 புள்ளிகள் உயர்ந்து 25,342 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்க மத்திய கிழக்கை நோக்கி மேலும் போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.